2025 இந்த மாநகராட்சி ஆணையரால் IAS படித்த மாநகராட்சி ஆணையரால் சட்டவிரோதமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அங்கே முன் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக பணியமர்த்த இந்த ஆணையர் அவரால் தான் இந்த பிரச்சனையே உருவானது. அந்த ஆணையர் அவரது மனைவி அங்கம் வகிக்கும் பங்குதாரர் உள்ள ஜெய்ராம் வெஞ்சர்ஸ் என்ற ஒப்பந்ததாரர் நிறுவனத்திற்கு அவர் ஆணையராக இருக்கும் பொழுது பார்க்குக்கு கான்ட்ராக்ட் விட்டுள்ளார். இதை விட மோசமான உதாரணம் என்ன வேண்டும்? திரும்ப திரும்ப சொல்கிறோம், அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் என்று. அவர் இருக்கும் வரை இந்த பிரச்சனை தீராது. இந்த பிரச்சனையில் எதிர்கட்சிகள் உங்களோடு உள்ளன, கூட்டணி கட்சிகள் எங்களோட இருக்காங்க, பொதுமக்கள் கூட இருக்காங்க, நீதிமன்றம் கூட இருக்காது. ஊழல் ஆணையரும் அவருடைய ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கிற ஜெயசீலன் IAS இவங்க 2 பேரும் மட்டும்தான் கான்ட்ராக்ட் புரோக்கர் மாதிரி, ராம்கி நிறுவனத்துக்கு புரோக்கர் மாதிரி செயல்படுறாங்க. பொய்யான தகவல் அரசுக்கு தெரிவிக்கிறாங்க. இவங்களை கைது செய்யணும்னு நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு நீயோட போராட்டம் பசி பட்டினியோட வேலை மறுக்கப்பட்டு 127வது நாள் ஆகுது. உண்ணாநிலை போராட்டம் இருந்து 19வது நாள் 4 பெண்கள் TH மருத்துவமனை KMC மருத்துவம் அனுமதிக்கப்பட்டாங்க. வயிறு வலி தாங்க முடியாத உண்ணாநிலை போராட்டத்துல. அங்க கரூர்ல மக்கள் சாகும் போது அரசாங்கம் எல்லாம் போய் நின்னாங்கல்ல, நாங்க செத்தாதான் வருவீங்கன்னு கேக்குறாங்க. சாகவும் தயார்னு சொல்லிட்டு தங்கள் உயிரை பணைய வச்சு போராடுறாங்க. இந்த அரசு, சமூக நீதி பேசுற அரசு கொஞ்சமும் கட்டுக்காம இருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் கலைஞருடைய போட்டோ கையில வச்சுக்கிட்டு உங்க ஆட்சியில சமூக நீதி மறுக்கிறாங்க. பாருங்க, அறநிலைத்துறையில 2500 பேருக்கு பணி நிரந்தரம் சொல்றாங்க. ஆனா தூய்மை பணியாளர்களை குப்பை மாதிரி போடுறாங்க. தூய்மை பணியாளர் அறநிலைத்துறைக்கு ஒரு நீதியா என கேள்வி கேட்டு இன்று வராங்க. அரசு தரப்புல இருந்து நான் பகிரங்கமா சொல்றேன், அரசியல் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் முதல்வருடன் பேச்சு நடத்தினார்கள் என்பது உண்மை. நாங்கள் நீதிமன்றத்திலே தெரிவித்தோம், முதல்வருடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, சுமூகமாக முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நாங்கள் அறவழியில் போராடி வருகிறோம் என்று சொன்னோம். நீதிபதி கேட்டார்கள், இதை பதிவு செய்து கொள்ளலாமா என்று. நிச்சயமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் என்றோம். அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர்கள் நாங்கள் அரசை கேட்டு விட்டு வருகிறோம் என்று சொல்லி நேற்று வந்து சொல்றாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடந்த தகவல் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனாலதான் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்காங்க. ஒண்ணு மறைமுக பேச்சுவார்த்தை பண்ணாதீங்க, ஓப்பனா பேசுங்க. பண்ண முடியும்னு சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லுங்க. எதுக்கும் தயாரா இருக்காங்க. ஓட்டு போட்டது இவங்க, ராம்கி கிடையாது. இந்த சென்னையுடைய பூர்வ குடிகள் இவங்க அத்தனை பேரும் முதலமைச்சர் கடிதத்தை கையில் வச்சிருக்காங்க. 19/1/2021 முதல்வர் கடிதத்துல நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை பணி நிரந்தரம் செய்வேன்னு கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு மாநகராட்சி ஆணையருக்கு. அந்த கடிதத்தை கையில வச்சுட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப ஆட்சி முடியும் போது, முடிய போற ஆட்சி தானே, பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஒரு ஆணையர், அரசியல்வாதி கூட கிடையாது, ஒரு ஆணையர் இருக்காரு. இதுக்கு பின்னால அமைச்சர் நேரு கூட இருக்காரு. ஊழல் நடக்குது, 4000 கோடி ஊழல் நடக்குது. இந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வரணும். இந்த சென்னையின் கூறக்கூடியதான கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு வேலை செஞ்ச அப்பாவி தூய்மை பணியாளர்கள் 10-15 ஆண்டுகள் நான் புதுசா வேலை கேட்கல, பணிநிலத்தை கேட்கல, பணிநிலத்தோட கோர்ட்ல பார்த்து சொல்றோம். 15 வருடங்களா உயிரை பணைய வச்சு தூய்மை பணி செஞ்ச இவங்க எங்களுக்கு பழைய பணியே கொடுங்க. நீங்க மாநகராட்சியில கான்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல, பழைய மாதிரி பணி கொடுங்க, எங்க வயிற்றுல அடிக்காதுன்னு கேட்கறாங்க. இந்த நியாயமான போராட்டத்திற்கு பொதுமக்கள் கூட இருக்காங்க, எதிர்கட்சிகள் கூட இருக்காங்க, ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் கூட இருக்காங்க, நீதிமன்றம் கூட இருக்கு. ராம்கி நிறுவனத்துக்கு பக்கமா ஆணையர் இருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்காம முதலமைச்சர் இருக்காரு. இதெல்லாம் மாறணும். இல்லைன்னா நாங்க தொடர்ந்து நாளும் ரோட்டுக்கு வந்து போராடுவோம். இன்று நாங்கள் அறிவித்தபடி மாநகராட்சிக்கு இங்கு சென்று சட்டமன்றம் சென்று முதலமைச்சர் மனு கொடுக்க தயாராக போகின்றோம். காவல்துறை தடுத்தால் கைதாகவும் தயாராக இருக்கிறோம். நீங்க நாங்கள் சொல்றோம், ஜெய்ராம் வெஞ்சர்ஸ் ஒரு ஒப்பந்தக்காரருக்கு பார்க்கெல்லாம் காட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாநகராட்சியில தான் கொடுத்துருக்காரு. நீங்க போய் கேளுங்க, அந்த ஜெய்ராம் வெஞ்சர்ஸ் அவர் பங்குதாரர் இருக்காரா பாருங்க. நாங்கள் பகிரங்கமா சொல்றோமே பங்குதாரர் இருக்காரு. நீங்க ஜெய்ராம் வெஞ்சர்ஸ் போய் எடுத்து பாருங்க, அதுல உங்க பங்குதாரர் இருக்காரா பாருங்க. என்னைக்கு ஒரு பங்குதாரர் இருந்தாருன்னு பாருங்க. இது வரைக்கும் நான் பயிரம் போட்டு சொல்லுவேன், எங்க மேல நடவடிக்கை எடுக்கலையே, தப்பா இருந்தா இல்லைன்னு சொல்லணும். வெளியில வந்து பொய் சொல்றாங்கன்னு சொல்லணும்ல. வாக்குறுதியே நிறைவேற்று.